உஸ்தாத், கடைசியா என்ன சட்டம் போகுது படிச்சு கொண்டிருக்கிறோம். இத்ஹாம்ல பிலாஹுன்னா பில்ஹுன்னாவுல அந்த வார்த்தை ஒரு சொல்லு 2 சொல்லுக்குள்ளதான் அது வரும். அப்புறம் தனியா ஆஹ் வராது அப்படின்னு சொன்னீங்க. குரான்ல தேடினீங்களா? வேற பேசிட்டு சொல் தேடினீங்களா? தேடிக்கணுமே, புதிய சொல் ஒண்ணுமே அம்பு இல்லையா? கிடைக்கலையா? ஒண்ணு எனக்கு கிடைக்கலையே உஸ்தாத். கிடைக்கலையா? கிடைச்சிருந்தா வேல் ரெக்கார்ட் தானே, இது புதிய குரான் உருவாகும். அதானே. சரி. குரான்லயே அந்த 4 சொற்கள் தான் நிக்குதான். அந்த சொற்கள்லயே நான் உங்களுக்கு ஆமா. அடையாளப்படுத்தணும்னா நீங்க ஓத போகல போய் தடுமாறப்படாது அந்த இடத்துல இருந்து கொண்டு. அந்த இடத்துல பேசிட்டு என்னடாப்பா ஆ- நாங்க இதுதான் பில் குன்னா படிச்சுக்கிறோம், இதுதான் பிலா குன்னான்னு படிச்சுக்கிறோம், இது அதிர் எழுத்துக்கள் நாங்க குன்னா செய்யப்படுதும் இல்ல, ஒண்ட ஒன்று சேருதும் இல்லைன்னு சொல்லி டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிறது ம். முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நாங்க சரி. எங்கட சுக்குன் செய்யப்பட்ட நூன் தண்ணியினுடைய பாடத்தினுடைய ஹோம்ஒர்க் கொண்டீங்கன்னா இதை பார்த்துட்டு இது பார்த்தாச்சே தேவையில்லை. புதிய விஷயத்துக்கு வருவோம். புதியனா அடுத்த முக்கியமான சட்டம், 4வது சட்டம், இறுதி சட்டம், சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய தன்வீனுடைய ம். கடைசி சட்டம் இக்லாப் என்ற சட்டம். என்ன பெயர்? ம். எக்குலாம். இக்லாப். அப்ப இக்லாப் என்று சொன்னால் மீனிங் என்ன என்று சொன்னால் மாற்றுதல் அல்லது புரட்டுதல். புரட்டுதல் என்று சொன்ன கேள்விப்பட்டீங்களா? ஆமா உஸ்தாத். என்ன புரட்டுதல்டா? உதாரணம் சொல்லுங்க பாப்போம். வீட்டுல சமைக்கிற சமையல்ல ஒன்றுல புரட்டுதல் எங்கிறது வரும்? ஆமா. ஏதாவது சமையல்ல போய் பெரட்டுவோம் கிளறுவோம், அதானே ஆஹ் உஸ்தாத். பெரட்டி போட்டுறான். நான் அதான் பெரட்டி போட்டுறேன்னு சொல்றேன். மாற்றுதல்ங்கிறது ம். ஒன்று எடுத்துட்டு வேற ஒன்றை அந்த இடத்துக்கு போட்டுறது, அதான் மாத்தி 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 போடுறேன்னு சொல்றேன். ஓகே. இதுக்குரிய ஒரே ஒரு எழுத்து பா. அதாவது இது வரைக்கும் நீங்க அலிப்ல இருந்து யா வரைக்கும் எல்லா எழுத்தையும் படிச்சிட்டீங்க. பா என்ற எழுத்து மட்டும் மிஸ்ஸிங் ஆகிக்கும். நீ போயிட்டு தேடி பார்க்கலாம். எழுஹார் எழுத்த லிஸ்ட் பண்ணி பாருங்க, இஹ்பாட் எழுத்த லிஸ்ட் பண்ணி பாருங்க, இதுகாம் எழுத்த லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டா பேலன்ஸ் ஆகிக்க போற எழுத்து எது? இந்த பா என்ற எழுத்து மட்டும்தான். அந்த பாவை தான் நாங்க இங்க உணர்ந்துக்கிறோம். சட்டத்தை பாருங்க எப்படி வரும்னு சொல்லி. இஹ்லாபுடைய சட்டம், சுகூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்வீனை தொடர்ந்து, தன்வீனுக்கு அப்புறம், அப்புறம் ம். நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால இக்குலாபுடைய எழுத்து பா வந்தால் மிக கவனம். பா வந்தால் செய்ய வேண்டியது என்னென்றால், சுகூன் செய்யப்பட்ட நூனிக்கு தானே அல்லது தன்வீனோடு வருமே, பதகத்தைன் கஸ்ரத்தைன் ம். லம்மத்தின் ஏதோ ஒன்று வரும். அதைத்தான் என்ன செய்யணும்? மீமாக மாத்தோணும். புதியதொரு எழுத்து இங்க வருவாரு. ம். எது மாறணும்? அப்போ உச்சரிப்புல சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுடைய உச்சரிப்பு முழுமையாக இல்லாமல் போய்த்திடும். ஏன்? நாங்க அவர் எடுத்து போட்டுதான் அவர் இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றோம். யார? சுக்குன் செய்யப்பட்ட நீம. மீமை நாங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். சரியா? குர்ஆன்ல நிறைய சரி, இடங்கள்ல சரி. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மீம் ஒன்றை போட்டு காட்டியிருப்பாங்க. நீங்க மறந்தாலும் ஆமா உஸ்தாத். நீங்க மறந்தாலும் உங்களோட குர்ஆன் உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். அதான் இதுல முக்கியமான விஷயம். அப்ப அந்த மாதிரியான இடத்துல என்ன செய்யணும்? மீமை நாங்க உச்சரிக்கணும். ராகத்தோட உண்ணாவோட நாங்க ஓதணும். மீமாக மாற்றி உண்ணாவோட ஓதணும். விளங்கினா இது? ஆமா உஸ்தாத். இக்லாப் சட்டம். சரி, விளங்கிடுச்சு. இப்போ பாப்போம். இந்த சட்டத்துல சட்டம் எப்படி சொல்றேன்னு சொல்லி. இப்ப மிம்பாது. சரியா? பாருங்க, நான் ம். சட்டத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். எப்படி பாருங்க. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் இக்லாபுடைய எழுத்து ம். பா வந்திருக்குது. எனவே ம். சுக்கூன் செய்யப்பட்ட நூன மீமாக மாத்தி உண்ணாவோட ஓதணும். இப்படி சொல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒருத்தர் நீங்க சரி உஸ்தாத். ஓதுறீங்க, உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேளுகிறாரு, என்னத்த இது மின்பாதி நீக்கத்த மின்பாதி என்று மீம போட்டு ஓதுறீங்க, உங்களுக்கு என்ன நடந்துட்டா குர்ஆன் எழுத்த மாத்தி ஓதுறீங்களேன்னு சொல்லி உங்கள்ட்ட கேள்வி கேட்டால் அவங்களுக்கு நாங்க ஆறுதலா அமைதியா அழகான முறையில பதில் தெரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயம். இந்த இடத்துல நாங்க இப்படித்தான் ஓதணும். சுக்கூன் செய்யப்பட்ட நூனை உச்சரித்து ஓதுறது குர்ஆனுடைய ஓதல்ல சட்டத்தில் அது பிழை, நாங்க உச்சரிக்கப்படாது. அதனாலதான் மேலுக்கால குர்ஆன் எங்களுக்கு அடையாளப்படுத்தி ஞாபகப்படுத்தி சின்ன ஒரு மீம் கொண்டு போட்டு காட்டிக்கிறேன் நான் சொல்லணும். சரி சரிங்களா? உஸ்தாத். சரி. எங்களோட குர்ஆனை ம். சரி. பத்தி தெரியாதாக்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் கேட்கப்படாது. இப்படித்தான் ஓதுறேன்னு சொல்லி சொல்லாம சிஸ்டமா இப்படித்தான் ஓதணும், இதுக்கான வழிமுறை இது, இப்படியான சட்டங்கள் இருக்குன்னு சொல்லி விளங்கப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லைங்க, நான் போதுங்க பாப்போம். சரியா? சரி.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما تفرق وما تفرق الذين أوتوا الكتاب கூடாது போகுது وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم கஷ்டம்னா நிப்பாட்டலாம் ما جاءتهم البينة من بعد ما جاءتهم البينة. الحمد لله. بسم الله الرحمن الرحيم. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. அத்துஹுமுல் தாவ கலக்கலாவே அத்து ஒன்று கலக்கக்கூடாது அத் ஹோமுல் أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. சரி போதுங்க فما تفرق الذين أوتوا அந்த الكتاب. ஊட உச்சரிப்பு கிளியர் இல்ல போதாது فما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما இல்லா பல இல்ல கீழ் நோக்கி இல்ல மின் இல்ல மின் إلا من بعد பா ما அல்ல جاء إلا من بعد ما جاء إلا من بعد ما جاء إلا من بعد ما جاءتهم البينة. திருப்பி போதுங்க فما تفرق الذين أوتوا الكتاب. وما تفرق الذين أوتوا الكتاب فما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاء بعدي ألا بعدي دال ساوند إلا من بعد با ألا با من بعد إلا من بعد. فما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاء ما جاء ما مرم إلا من بعد
ما جاءتهم البينة. மாஷா அல்லாஹ். இன்னும் அது டெவலப் ஆகணுமா? Iron. சரி, இப்போ அந்த இடத்துல சட்டத்தை சொல்ற மாதிரி விளங்கப்படுத்தி தானே? சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அடுத்து இக்குலாபுடி எழுத்து பா வந்துள்ளதால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மீமாக மாற்றி ராகத்தோட ஓதணும். இதுதான் சட்டத்தை விளங்கப்படுத்துற மெத்தட். கிளியர் தானே? சரி, ஆமா சார், புரியுது. ஹைர். உங்களுக்கு வசனங்கள் இது உங்களோட ஒர்க்ல வரும். டைம் இருக்குது நாளை நாள். நீங்க டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி கவனமா இருந்து யோசிச்சு என்ன மாதிரி நிப்பாட்டி ஓதலாம். இந்த ஒரே மூச்சுல ஓதி ஸ்கின்ன சாலாம் பழகப்படாது. அழகா நிப்பாட்டி நிறுத்தமா ஓதி பழகி அனுப்புங்க. இல்லாட்டி கிளாஸுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணுமா? நான் அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ். எல்லா மிக்ஸ் பண்ணி சட்டம் கேட்பேன். சரி இன்ஷா அல்லாஹ். தெரியும் தானே எப்படி சரி. கேட்கறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆமா சார், கேட்டுதான் இருக்கிறீங்க, திருப்பி கேளுங்க சார். இல்லதானே? கட்டாயம் கேட்பேன். இப்பதானே மறக்காது. ஏ சரி சார், ஆமா ஓத சார். கேட்கணும். இப்ப இன்னைக்கு ஓத வைக்கப்படாது. நீங்க ட்ரை பண்ணணுமே. ட்ரை பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டு வரணும். ஓத வச்சு கேட்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி சார், சரி.